ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் காந்திமதி, வயது 43 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சமாதானம் சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 6ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க மீன் வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க. சொந்தமாக கடை வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கன்னியாகுமரியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி இவங்களுடைய கணவர் எதிர்பாராத விதமாக கடலுக்கு மீன் பிடிக்க போகிறப்போ அங்கே தவறிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க தனிமையில் தான் வசிச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு அப்பா அம்மானு யாரும் இல்லைங்க. கூட பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. ஸோ அவங்களுக்கும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதுனால இவங்க தாங்க அங்கே அப்பப்போ போயிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தனக்குன்னு ஆதரவு யாரும் இல்லாதனால இவங்க இப்போ உடனடியாக வரன் பார்க்குறாங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணுங்க. அவங்கள ஒரு 15,000 நகை போட்டு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன்னை ஏற்றுக்கூடிய மணமகனாக வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு சொந்த வீடு மட்டும்தாங்க இருக்குது. மற்றபடி ஒரு 2 இடத்துல ஃப்ளாட் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒரு 5 லட்ச ரூபா கையிருப்பில் வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருந்தால் மட்டும் போதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா வேதவள்ளி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 5ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க பூக்கடை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருத்தணியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே இவங்களுடைய கணவர் விட்டு பிரிஞ்சிட்டதாகவும் அவர் வேறொரு பெண்ணோட போயிட்டதுனால இவங்க தனிமையில் தான் வசிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் மட்டும்தாங்க. ஸோ பையனை படிக்க வச்சிட்டு இருந்தாங்க. பட் அந்த பையனை அவங்க அப்பாவோடையே போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் இனிமேல் யாருக்காகவும் இருக்கக்கூடாதுன்னு தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கணும்னு இவங்க இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல குணமானவராக இருக்கணும். வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு 2 வீடு இருக்குங்க. இவங்க ஒரு வீட்டில் குடியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 2 வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க. ஓட்டு வீடு தாங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே இவங்க கூட தான் வசிச்சிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் அவங்களுடைய பையன் நல்லா பார்த்துக்கிறதுனால பொண்ணுக்கிட்டே தான் சொல்லியிருக்காங்க. திருமணத்திற்கு பிறகு அவங்க தனியாகவே இருந்துக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும், என்னோடய குடும்பத்துக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணுறவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுவோம். இது போன்ற இலவச வரங்களை உடனுக்குடைய உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐகானை